ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு வெண்பூசணி தான். இந்த வெண்பூசணி நாங்களாக வச்சது கிடையாது. வீட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஒரு இடத்துல நாங்கள் புதைச்சி வைப்போம். அதுலேருந்து முளைச்சி வந்தது தான். ஆனால் அதுக்கப்புறம் இதை முறையாக பராமரித்தனால இதில் நிறைய காய் வந்திருக்கு. இதுதான் வெண்பூசணியோட பூ. இப்படி நல்லா ஆரஞ்சிஷ் கலர், லைட் ஆரஞ்சிஷ் கலர், எல்லோ ஆரஞ்சாக இருக்கும். இதெல்லாம் இந்த பூக்கள்லேருந்து தான் நம்மளுக்கு காய்கள் வெளியில் வரும். நமக்கு அது தெரியும். இதிலேருந்து நான் வந்துட்டு 2 காய் இது வரைக்கும் வளர்ந்துருக்கு. இந்த பூவெல்லாம் காயாக வருமானு தெரியல. ஆனால் காயாக வர்றதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முதல் காய். இது வந்து ஒரு 2லேருந்து 3 கிலோ வெயிட் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு காயும் இருக்குது. இது 2வது காய். இந்த இலைகளுக்கு நடுவில் மறைஞ்சிருக்கு பாருங்கள். இது கூட 2லேருந்து 3 கிலோ வெயிட் இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட்டை நம்ம வீட்டை சுற்றி டம்ப் பண்ணி வச்சு ஒழுங்காக பராமரித்தாலே நமக்கு தேவையான காய்கள் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த காயை எடுக்க போகிறோம் வெட்டி. வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த காய் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு. இதில் நம்ம எந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸுமே யூஸ் பண்ணல. பாருங்கள் இதோட கலர், இது வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா ஆஷ் கார்டுன்னு சொல்கிறது மாதிரியே இதுக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி ஃபுல்லாகவுமே அந்த ஆஷ் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு டெய்லியும் மார்னிங் வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க, சளி பிரச்சனை இல்லாதவங்கெல்லாம். இது மூளையில் உள்ள நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க சித்தா டாக்டர்ஸ் எல்லாமே. பாருங்கள் எங்கள் தங்கச்சி கையில் இருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போது நம்ம இந்த காயை நல்லா கழுவிட்டு இங்கே வச்சுக்கலாம் ஒரு இடத்துல. ஸோ நீங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே இது மாதிரி ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வளர்த்திங்கன்னா நமக்கு தேவையான காய்கறிகளை எந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர் இல்லாமல் மேனுஃபேக்சர் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.